ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எலியா என்ப மனுஷன் இங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டு, நம்மை போல பாடுள்ள மனுஷன். பாடுகள் இல்லாதவருக்கு யாருங்க இருக்காங்க? எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது, எல்லாருக்கும் உபத்திரம் இருக்குது. ஆனால் அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாருங்கள், எலியா பெரிய தீர்க்கதரிசி, இவ்வளோ அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் இங்கே அவரை பற்றி சொல்லும்போது 2 முக்கியமான வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஒன்று பாடுள்ள மனுஷன், 2வது கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நீங்களும் நானும் நம்ம உபத்திரங்களை, பாடுகளை, வேதனைகளை பெருசாக பார்க்காம தேவ சமூகத்தில் நீங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணி பாருங்க. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலையா. 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பாருங்க, எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன், அது 1 ராஜாக்கள் 17 வாசிப்பேன், என் வாக்கின்படியே வானத்தில் பனியும் மழையும் பெய்யாது அப்படி திட்டவட்டமாக சொல்றார். பாடுள்ள மனுஷன் தாங்க. அவருக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தது, எவ்வளோ உபத்திரங்கள் இருந்ததோ. ஆனால் ஆண்டவரை கருத்தாய் நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். நீங்களும் நானும் கூட கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை இன்னொரு சம்பவத்துக்குள்ளும் காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். பாருங்க, இங்க இன்னொரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசுக்களை கருத்தாய் வேண்டிக் கொள்றாங்க. எதுக்கு? அங்க கப்பர்நகூம்ல ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அது சாதாரண மனுஷன், 100 பேருக்கு தலைவன். இஸ் ஒரு சீஃப் ஆஃபீஸர். அவன் வேலைக்காரன் சுஸ்தமாக வியாதியாக இருக்கிறான். இப்போது வேலைக்காரங்களை குணமாக்கும்படி இயேசு அழைத்து வர சொல்லி அனுப்புகிறான் அந்த 100க்கு அதிபதி. அந்த ஜனங்களை கருத்தாக வேண்டிக் கொள்கிறாங்க. எனக்கா அவர் உண்மையிலே ஒரு ரைட் பர்சன், அவர் நல்ல மனுஷன், ஜெப ஆலயத்தை கட்டியிருக்கிறார், நீதியுள்ள மனுஷன், அது குறித்து அவரை சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், இயேசு வாங்க போகலான்னு போகும்போது அங்கே நடக்கிற காரியம், அந்த 100க்கு அதிபதி சொல்லி அனுப்பார், போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை. ஒருவனை நான் வருவான், ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் உட்காருவான், எல்லா அதிகாரம் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன் வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்படி சொல்லி அனுப்பி இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். பாருங்கள், 9வது வசனம், இயேசுவை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் சென்ற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசனை காணவில்லை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இதுதாங்க அவங்க கருத்தாய் வேண்டிக் கொள்றாங்க. அது ஒரு நல்ல மனுஷன், ஜெபாலயத்தை கட்டின மனுஷன், நீங்கள் வந்து அவனை குணமாக்கணும்னு. எவ்வளோ அழகாய் தன் காரியத்தை, அவருக்கு பேர் தெய்வ மனுஷன் வீட்டுக்கு வர நான் பார்த்துருவானல்ல சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க வேலைக்காரங்க. அங்கே 9, 10வது வசனம், வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருந்தான். அதுதாங்க கருத்தாய் நீங்களும் நான் ஜெபம் பண்ணுவது, கர்த்தர் பதிலை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? பாடுகள் இருக்குதான், உபத்திரங்கள் இருக்குதான், பலவீனங்கள் இருக்குதான். ஆனால் நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்தி உங்களை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் கொடுக்க உண்மையில் வருகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். எலியா என்பது பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்த போது ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுத்தீரல்லவா. எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யார் இப்போது பலவீனத்தோடு ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர தேவைகளோடு இருக்கிறாங்களோ இவர்கள் ஜெபங்களுக்கு பதில் வருவதாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, கனப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணி கனப்படுத்தும், விசுவாசத்தில் ஆண்டவர் வளர உதவிச்சு இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமாம். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்தது, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.